சுவாமி சரணம். ஸ்ரீ வல்லவையப்பன் சரணம். ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரம் என்ற அழகிய புண்ணிய பூமியில் இந்த வல்லவையப்பன் அவதரித்து இன்று 21வது ஆண்டாக இந்த ஆலயத்தின் மிக சிறப்பான இந்த கார்த்திகை மாத பிறப்பு இன்று சிறப்புடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பழமலை சாமி அழைத்து செல்லும் இந்த வல்லவையப்பன் இவரிடம் நல்ல ஆசியுடன் நல்லபடியாக சிறப்புடன் இந்த ஆலயத்தில் இந்த மாலை என்ற சுவாமிமார் அனைவருக்கும் உலக மக்களுக்காகவும் நல்லபடியாக பிரார்த்தனை செய்து இந்த மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த மாலை அணிந்த சுவாமிமார் அனைவரும் முறையாக ஒரு மண்டலம் நோன்பு இருந்தால்தான் இருமுடி கட்டப்படும் என்ற விதி இந்த ஆலயம் தோன்றிய காலத்துக்கு முன்பிருந்தே இது நடைமுறைக்கு நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் பிளாஸ்டிக் இல்லாத இருமுடியை முதலாக சபரிமலையில் பிளாஸ்டிக் இல்லாத இருமுடியை கொண்டு சென்ற பெருமை இந்த வல்லவையப்பனுக்கே சாரும். இது அனைத்து டிவி சேனல்களும், கேரளாவுடைய அனைத்து டிவி சேனல்களும் மிக சிறப்புடன் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். சபரிமலையில் அவ்வளவு பெருமை பெற்ற இந்த வல்லவையப்பன் மக்களுக்கு கூறுவதென்றால், உங்கள் மாலை என்ற சுவாமிமார் அனைவரும் முறையாக ஒரு மண்டலத்தை நோன்பிருங்கள். லாகிரி வஸ்துகளை கடைபிடிக்காதீர்கள். பீடி, சிகரெட், பித்தளை, புகையிலை மற்றும் மாமிச வகையிலை மற்றும் அனைத்து லாகிரி விஷயம் தவிர்த்து விரதம் இருந்தால்தான் அந்த படி ஏறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிட்டும். இந்த பாக்கியத்தை நீங்கள் வல்லவையப்பன் நம்மளுக்கும் சபரிமலை சாஸ்தாவிற்கும் என்றென்று நம்மளுக்கு நம்மளுடைய இல்லங்களில் துணை இருப்பார். நாம் வேண்டுவது இந்த உலக மக்களும் இந்த மாவட்டமும் நம்மளுடைய தமிழ்நாடும் நம்முடைய இந்தியாவும் பூரண நலம் பெற்று உலக வல்லரசாகி நம்முடைய நாட்டிலிருந்து நம்முடைய மாவட்டத்திலிருந்து பல குழந்தைகளை உயர்ந்த கல்விகளை பெற்று உயர்ந்த பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய குழந்தைகளாக உருவாக்கி பல மாவட்டங்களில் நம்முடைய குழந்தைகள் பல உயர்ந்த பதவிகளும் பல உலக நாடுகளில் நம்ம குழந்தைகள் உலக புகழ் பெற்றும் வாழ அருள்பாலிக்க எல்லா வழிபடி நாம் வேண்டி நல்லபடியாக மதம் மாற்றமே இல்லாமல் அனைவரும் ஒரே குலம் ஒன்றே தெய்வம் என்ற ஒரு நோக்குடன் அனைவரும் ஒற்றுமையாக வாழ இந்த பிரார்த்தனையுடன் நாங்கள் இந்த மாலை அணிந்துள்ளோம். சபரிமலை சாஸ்திர நோக்கமும் வல்லவையப்பனை நோக்கம் ஜாதி மத இனம் பேதமின்றி அனைவரும் சிறப்புடன் வருங்காலங்களிலும் புதிய உலகை படைப்போம் என்று உறுதிமொழியுடன் இன்று இந்த சன்னியாசத்தில் மாலை அணிந்துள்ளோம். அனைவரையும் இந்த உலகம் மகிழுடன் வாழ்ந்து மலைவளம் விழுந்து சிறப்பாக வேண்டுகிறேன்.